Hi Makkale, today we are gonna do the twisted keychain. So அதோட இது பண்ணுறதா பண்ண போகிறோம். இதில் வந்து அதோ இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி ட்விஸ்டியாக நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னா இந்த எம்ப்ராய்டரி த்ரெட், கீச்செயின் ரிங்ஸ், அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ டேப், சீப்பு விச் இஸ் கோம் அண்ட் சிசர்ஸ், ஒரு கிளிப்போர்ட் கீழே இருக்கிறது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த த்ரெட்டு வந்து நான் என்னோடய அளவுப்படி என்னோடய கிளிப்போர்ட், அதாவது எல்லாமே கிளிப்போர்ட் சேம் சைஸாக தான் இருக்கும், அந்த மாதிரி 2 times எடுத்திருக்கேன். ஒரு த்ரெட் வந்து 2 times ஆஃப் த கிளிப்போர்ட் சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன். கிளிப்போர்ட் 2 தடவை எடுத்தது வந்து 8 தடவை எடுத்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8 இது ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எம்ப்ராய்டரி த்ரெட்டை. இப்போ அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா 4 into 2 பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஸ்ட்ராப்பு, ஒரு பார்ட் இருக்குல்ல 4 ஸ்ட்ராப்பு, அதை வந்து ஒரே ஸ்ட்ராப் மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். எப்படி சும்மா எதுவும் ஒட்டலாம் போட கிடையாது, சும்மா ஜாயின், எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராப் மாதிரி 4 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து இது பண்ணிடலாம். இதோ பாருங்க, இந்த மாதிரி தான். இன்னொரு பார்ட்டும் இப்படியே பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கீச்செயின் ரிங்கை அட்டாச் பண்ணிடலாம், அந்த நாட் போட்டு. ஸோ இதை போட்டு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்கள். இதை முடிச்சோடனே நாட் போட தெரியாதவங்க இதில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டன் மீன்ஸ் உங்களுக்கு சரியாக ஆகாதுன்னா பரவாயில்ல, பட் ட்ரை, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். அது வந்து இன்னொரு பார்ட் தான், 4 ஸ்ட்ரிங்ஸை ஒன்றா ஆக்கி அட்டாச் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இந்த மாதிரி. ஸோ யா, இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குன்றதுக்காக நான் அந்த ஷீட்டை வைக்கிறேன் நடுவில் கிளிப்போர்டில். இப்போ வந்து இந்த மாதிரி கிளிப்போர்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நகராமல் இருக்கும், கிரிப்போட வரும் கீச்செயின். இப்போ சீப்பு வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் வந்து என்ன, இந்த மாதிரி பெண்டிங்காக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஆகிடும். நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இப்போ வந்து 2 ஸ்ட்ராப்பை நடுவில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சைட்லேருந்து 2 ஸ்ட்ரிங்ஸு, இன்னொரு சைட்லேருந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங்ஸு. ஸோ டோட்டலாக வந்து நடுவில் வந்து 4 ஸ்ட்ராப், அதாவது 4 ஸ்ட்ரிங் இருக்கும். மற்ற சைடில் வந்து மிச்சம் இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ தான் வந்து நமக்கு டேப் யூஸ் ஆக போகுது. இப்போ டேப் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும். அந்த 4 வந்து நமக்கு மெயின் பேஸ் மாதிரி நம்ம கீச்செயினுக்கு. ஸோ அதை மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஒட்டிக்கணும். கிரிப்புக்காக நான், அதாவது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அந்த ஷீட் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த நடுவில் அந்த 4 இது மட்டும் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நான் வந்து டேப் போட்டுக்க போகிறேன். அப்போ எனக்கு அதான் பேஸ் மாதிரி ஆடாமல் இருந்தால் ஈஸியாக நல்லா வரும் கீச்செயின். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் ஈவனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கே நான் பாப்பா அது இந்த மாதிரி இப்போ 4 பார்க்க 4 மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு மேலே போட்டுட்டு அடியில், சுத்த அடியில், அதாவது எப்படி இந்த 4 ஸ்ட்ராப்புக்கும் அடியில் கொண்டு போயிட்டு நாட். இதுக்கு பேர் ஸ்கொயர் நாட். ரொம்ப ஈஸியாக மோஸ்ட் ஆஃப் த கீச்செயினுக்கு இது யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இதே பண்ணிகிட்டே இருந்துட்டான் கீச்செயின், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு பேர் ஸ்கொயர் நாட். நல்லா கவனிங்க ஸ்டெப்பை. இதில் தப்பு பண்ணால் கீச்செயினே கொலாப்ஸ் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இப்படி தான் ஆச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 4 நல்லா கவனிங்க. 4 மாதிரி போட்டுட்டு
அதுக்கு மேலே அந்த செகண்ட் இதை வச்சுட்டு அது 4 ஸ்ட்ரிங்ஸ் கீழே, அதாவது நம்ம பேஸுக்கு அடியில் கொண்டு போய் நாட். இட்ஸ் கால்ட் அ ஸ்கொயர் நாட். இதை வந்து நான் ஜூமிங்கில் இப்போ காட்டுறேன் கொஞ்சம் கழிச்சு. அதே மாதிரி அந்த ரிப்பீட்டட் ஸ்டெப்பை டைட்டாக பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் மீடியமாக, விச் இஸ் லைக் அப்படியே தொட்டா கலராத மாதிரி. அப்படியே வந்து உங்கள் கீச்சனுக்கு நீங்கள் எப்படி திக்னஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அப்படி. ரொம்ப தின்னாக வேணும்னா இப்போ பாருங்கள் ஜூம் இன் வியூ, விச் இஸ் லைக் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 4 ரிப்பீட்டடாக பண்ணிட்டே போயிட்டே இருங்க. பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும், அதை கவனிங்க. நீங்கள் செய்யும்போது கவனிங்க. வந்து கீச்செயின் டன்னுமா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், விச் இஸ் இந்த பீட்ஸ் மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட இருந்தால். வுட்டன் பீட்ஸ் இருந்தால் எதேஷ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்கிட்ட இல்லை இங்கே என்கிட்ட. ஸோ அதனால் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா குட்டி குட்டி பீட்ஸ். அது வந்து உள்ளே போகாது, அதனால் டேப் போட்டுக்க போகிறேன். டேப் வந்து போட்டுக்கிட்டால் உங்களுக்கு அந்த பீட்ஸ் வந்து ஈஸியாக போகும். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். நாட் ஆல் த 4, ஒன்லி 1 ஆஃப் த 4. ஓகே, அதில் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேப் பண்ணுறதே ஒரு மாதிரி திக்காக வருமா. திக்காக வர்றது வந்து டேப்புக்கு, அதாவது அந்த ஸ்ட்ரிங்க்கு ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது உள்ளே போகும், உங்களுக்கு பீட் உள்ளே போகும். என்கிட்ட இந்த பீட் தான் இப்போதைக்கு இருக்குது. மற்றதெல்லாம் ஹாஃப் பீட்ஸ் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நான் இது வந்து கீச்செயின் எனக்கு போட்டால் நல்லாயிருக்கும் தோணுச்சு, அதான் எடுத்தேன். ஸோ இதுதான் இது. இப்போ இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக நான் வந்து ஆல் 4க்கு போட்டு வச்சுக்கிட்டேன். பட் எனக்கு 1 யூஸ் பண்ணால் போதும். வந்து 1லே வந்து 2 பீட்ஸ் போட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உள்ளே போடுறேன். இது வந்து இந்த மாதிரி இந்த ட்விஸ்ட் பண்ணி விட்டா, அதாவது வந்து திருகி விட்டா நல்லா போகும். நம்ம ஆல்மோஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ த்ரெட் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கட் பண்ண த்ரெட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இது டைட்டாக போடுங்க நல்லா. ஓகே, வந்து லூஸாக வேண்டாம், ஏன்னா கலண்டுரும் ஈஸியாக லூஸாக இருந்தால். ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு 2 to 3 டைம்ஸ் வந்து முடிச்சு போடலாம் அங்கே இங்கேயும். உங்களுக்கு எப்படி பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் இல்லையே வந்து வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சொல்கிறேன். இப்போ அந்த 2 பீட்ஸ்க்கு நடுவில் ஒரு முடிச்சு போடுறேன். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பம்பியாக. அந்த 2 சைடும் வந்து இது இல்லாமல் கீச்செயினுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ட்விஸ்டி பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அதுதான் வந்து ஃபினிஷிங். இதுக்கு மேலே முடிச்சு போட தேவையில்லை. ஸோ கடைசியாக ஒன்று போட்டுக்கிறேன் நான். உங்கள் கீச்செயினை பொறுத்து எப்படின்னா உங்களுக்கு போதும்னா நீங்கள் ஒரே ஒரு முடிச்சோட முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். இனிமேட்டுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் டச் கடைசியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். நீங்கள்
எனக்கு அந்த லென்த் ஓகேன்னு தோணுது. ஸோ வேணும்னா நீங்கள் இதோட குட்டியை கட் பண்ணிக்கலாம், பெருசாக விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் கீச்சனை வெளியே எடுத்துகிட்டு இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ட்விஸ்டி பேட்டர்ன். நீங்கள் வந்து இந்த ட்விஸ்ட்டு கையில் இருந்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டால் அப்படியே ட்விஸ்ட் ஆகிடும் ஸ்வைன். அதான் அதில் வந்து இப்போ நம்ம வந்து கோம் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து இந்த மாதிரி சீப்பை வச்சு நல்லா எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் எண்டிங்கு. இப்போ நம்ம டாசல்ஸில் தான் அப்படி இருக்கும், அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும் எண்டிங் பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம கீச்செயின் டன்டனக்கா டன். இந்த பேட்டர்ன் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் எப்படியாவது இருந்ததுன்னா அது என்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் என்னோட மற்ற கீச்செயின். நான் வந்து இதே உள்ளனில் நான் ட்ரை பண்ணேன், இது எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ட்ரை பண்ணது நல்லா வந்தது எனக்கு. பட் ஆனால் உள்ளனில் ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆகிடுச்சு. எண்டிங் சரியாக எனக்கு முடிக்க தெரியல. இப்போ நான் காட்டுறது நான் உள்ளன் செஞ்சது தான், நல்லாவே இல்லை. இது நீங்கள் வந்து உள்ளன்னா இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அவுட்கம் சரியாக இருக்காது. உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள்.